அம்மன் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னாக்க பங்குனி மாதம், தமிழ் மாதத்துல 12வது மாதம், கடைசி மாதமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துக்கு என்ன விதமான பலாபலன்கள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லதா இருக்குது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி மிக விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுலயும் குறிப்பா மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலச்சக்கரத்தின் 12வது ராசி, மோட்ச ராசி. பிறர் வாழ்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய ராசிகள்ல மீன ராசி அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. தன்னோட அறிவாற்றல் திறமைகள் அனைத்தையும் பொது மக்களுக்காக, பொதுவாக பொது சேவைக்காக பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சிறப்புங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துடலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிற ஒரு விசேஷ தினம் வருது. இந்த விசேஷ தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, முருகனுக்கு சிறப்பு ஆராதனைகளும் தேரோட்ட திருவிழாக்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். முருகனை அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த பங்குனி உத்திரம் இருக்குது. அனைவரும் முருகன் அருளை பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து மீனராசி. இந்த மீனராசியோட முக்கியத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானோட ஆதிக்கம் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீனராசி தான். எந்த ஒரு முடிவையும் காலத்தோட சரியா டக்குன்னு எடுத்து செயல்படுத்துறதுல கொஞ்சம் தடை தாமதம் அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சொல்ல காப்பாற்ற முடியாது சில பேரால இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வகையில. என்னன்னா நாளைக்கு ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டத்தின்படி செயல்படுறதுக்கு பல பேர்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு டைம் கொடுத்துருப்பீங்க, ஒரு டேட் கொடுத்துருப்பீங்க. அந்த டைம் டேட்டுக்குள்ள உங்களால அந்த விஷயத்த செய்ய முடியாது. அதுக்குள்ள உங்களுக்கு பல்வேறு விதமான மனமாற்றங்கள் வந்துடும். ஏன்னா வேறொரு விஷயத்துக்கு முக்கியத்துவமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயத்த நம்ம சரி செஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கணும். இப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம 7.5 சனி அப்படிங்கிற ஒரு பாதிப்புக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இந்த 7.5 சனி காலகட்டம் என்ன விதமான பலன்களை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுலயும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே பாத்தீங்கன்னா 4 விதமான கிரகங்கள் இருக்கு. ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் அப்படின்னு 4 கிரகம். அந்த 4 கிரகங்களையும் எந்த கிரகமும் பார்க்கல. அதுதான் இங்க ரொம்ப முக்கியத்துவமே, ஸ்பெஷலே அதான். அப்ப பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை நீங்க இந்த பங்குனி மாதத்துல அனுபவம் செய்ய போறீங்க. ஒரு பக்கம் 7.5 சனி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்களை நிறைய அனுபவம் செய்ய போறீங்க. எப்படி அப்படின்னு பாக்குறீங்களா? சூரியன் 6க்குடையவன், 7க்குடைய உங்களுக்கு புதன், அடுத்து சுக்கிரன், உச்ச சுக்கிரன், ராகு, யோகத்தை தரக்கூடிய ராகு. இவங்க எல்லாமே ராசியிலேருந்து பல்வேறு விதமா அவங்கள இயக்குறாங்க. என்னன்னா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்ல இயக்கம் நடக்குது. உங்களுக்கு வேலை அமைப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா நல்லபடியா இருக்க போகுது. அதுல இருந்த இடையூறுகள்லாம் மறைஞ்சு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்க போகுது. வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. சில பேருக்கு உயர்வு வேணும்னாலும் உயர்வு கிடைக்க போகுது. பாராட்டுக்கள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து கூட்டு தொழில் செய்யணும், ஜாயிண்ட் பிசினஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டவங்க எல்லாம் ஜாயிண்ட் பிசினஸ் கிடைக்க போகுது. அதே போல பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உருவாகிருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்க போகுது. ஏன்னா மனைவியோட தேவைகளை இந்த காலகட்டத்துல நிறைவேற்றக்கூடிய நல்ல சூழ்நிலையெல்லாம் இருக்கு. கணவன் மனைவி 2 பேரையுமே ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதும், அது அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவதும், மகிழ்ச்சிகரமா வாழ்க்கையை நடத்துறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு.
அடுத்து வெளிநாடு வெளியூர் போகணும், பயணங்கள் போகணும் அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது இடமாற்றம், ஊர் மாற்றம் தேவைங்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்க முடியும். அதே போல வேலை தொழில ஒரு மாற்றம் செஞ்சுக்கணும், வெளிநாட்டுல தான் போய் வேலை பார்க்கணும்னா பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. படிப்பு படிக்கிறதுக்கு, உயர்கல்வி படிக்கிறதுக்கு இடமாற்றம், வெளிநாட்டுல படிக்கணும் அப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல உயர்வைத்தான் தர்றாரு. கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கொண்டு வர்றாரு. எந்த அளவுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல கடின உழைப்பு, சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி உழைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். அது தருவார். அதனால எந்த ஒரு விஷயமும் இல்லை. இதுல என்ன ஒரு விஷயம்னா, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை விழுகுது. குரு பகவானோட பார்வை 11ஆம் இடத்துல விழுந்துச்சு அப்படின்னா செய்யற தொழில்ல தனலாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தனலாபம் அதிகரிக்கும். அப்ப சொந்தமா செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள், தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே தனலாபம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில அமைய போகுது. அப்ப வெளிநாடு வெளியூர் போறவங்க எல்லாம் போறீங்க, புதிய தொழில் தொடங்குறவங்க தொடங்க போறீங்க, அதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நல்ல படிப்பு, நல்ல கல்வி அறிவு குழந்தைகளுக்கு கிடைக்க இருக்குது. மந்தமான சூழ்நிலைகள் மாறப்போகுது. ஆமா, உயர்கல்வியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப உங்களோட உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது நல்ல சுபமா இருக்குது. அடுத்து சுபகாரிய பேச்சுக்கள்லாம் குடும்பத்துல நடக்க போகுது. ஒரு பக்கம் 7.5 சனி, ஜென்மச்சனியா அடுத்த மாதம், இந்த மாதமே ஆரம்பிச்சாலும், இந்த மே 29க்கு அப்புறம் ஜென்மச்சனியா இருந்தாலும், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட, களத்திரம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் ஏதேனும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுய ஜாதகத்துல தசாபத்தி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஆமா, உங்களுக்கு இறைவனோட அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ நீண்ட நாட்களாக இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 6 அதிபதி ராசியிலேயே வந்து அமர்ந்துட்டாருன்னா என்ன நடக்கும்னா, இந்த மீன ராசியில அமர்ந்ததுனால ரொம்ப நாளா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனா அதை சொந்தமா தொழிலா செய்யணும்னு நின்னால் கனவு, ஆசை, அது நிறைவேறுமானா இந்த காலகட்டத்துல உறுதியா நிறைவேறும். ஏன்னா சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், ராகு இருக்கார், புதனும் சேர்ந்து இருக்கிறார். யாராவது ஒரு மற்றவர்களோட உதவியோட கண்டிப்பா நீங்க சொந்த தொழிலை தொடங்கிடுவீங்க. நீங்க கற்றுக்கொண்ட வித்தை தொழில் உங்களை உயர்வை ஏற்படுத்தும். சுயதொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை, செய்தொழில் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தரப்போகுது. அப்ப மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில தான் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு உருவாயிருக்கு. அப்ப மீனராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடின உழைப்பால மிகப்பெரிய முன்னேற்றம் காண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா குருவோட வீட்டுல சனி பகவான் வர்றதுனால, சுபகிரகம் குருவோட வீட்டுல சனி பகவான் வர்றதுனால அவ்வளவுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறத விட பாதிப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். அதுலேயும் முதல் 31 வருடங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு, வயது இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே கொஞ்சம் அனுபவங்கள் இருக்கும். 30 வயதை கடந்தவர்கள் அனைவருக்கும் லாப நோக்கத்தோடு ஒரு தொழில், வியாபாரம், உயர்வு, பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த சனி பகவானே கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால அதை பற்றிய ஒரு கவலை அப்படிங்கிறது, சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போறோம். முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருக்க குரு பரிவர்த்தனை யோகம் செய்யறாரு. அப்ப ராசியிலே இருப்பதாகத்தான் அர்த்தம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா நினைச்ச விஷயங்களை நினைச்ச மாதிரி முயற்சி செஞ்சு முன்னேறதுக்கான நல்ல வழி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், மூத்த சகோதர உறவுகளோட நட்பு, பெரியோர்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு.
அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல வண்டி வீடு வாகன யோகங்கள், அதே நேரத்துல கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம், பார்ட்னர்ஷிப் தொழில்கள்ல ஒருத்தர் புரிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது. இவை அனைத்தும் பொது பலன்களா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன விதமான லக்கணம், நட்சத்திர தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஒரு நல்ல விதமான தசாபுத்தி அமைப்பு உங்களுடைய நல்ல லக்கணத்துக்கு சுபர் பாபர் அப்படின்னு இருக்குது. அந்த வகையில உங்களுடைய லக்கணத்துக்கு ஒரு சுபபூதமான தசாபுத்தி அமைப்பு இருக்கு அப்படின்னா இவை அனைத்துமே அனுபவிக்கக்கூடிய நல்ல அற்புதமான சூழ்நிலை அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும். இப்ப கோச்சார பலன்கள் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது. வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாரம் வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லபடியா சிறப்பை தரும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.